பிளாக்கி, என்னது பாலா குடிக்கிற? எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிடு. இன்றைக்கி மதியம் வேலையும் காலை வேலையும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றதாங்க. சூப்பரான பொரிலங்காய் உருண்டை, அதை மாதிரி ஸ்வீட் கார்ன் செம்மையாக இருந்ததுங்க. நான் இன்றைக்கி பட்டர் சேர்க்கலான்னு பார்த்தேன், ஆனால் பட்டர் பார்த்திங்கன்னா இல்லை. அதனால் நெய் சேர்த்து மிளகுத்தூள் போட்டு அப்படியே தூக்கலாக காரசாரமாக சுட சுட பீச்சில் கொடுக்குறாங்க இல்லையா, அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இன்றைக்கி இந்த ஸ்வீட் கார்ன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தாங்க. அம்மா செமையாக இருக்குமான்னு சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த கானெல்லாம் உரித்து வேக போட்டு உங்களுக்கு கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும். ஒரு சின்ன வேலை கூட செய்யாமல் சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த பொரிலங்காய் உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எப்படி வருது, அதாவது நல்லா உருண்டை பிடிக்க நம்மளுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். செம்மையாக வந்துச்சுங்க. நல்லா அரிசியை, புழுங்கல் அரிசி, கடை அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா அப்படியே பொன்னிறமாக அப்படியே பொரிஞ்சு வரும் பாருங்கள். அப்படியே பொரிஞ்சு வரா மாதிரி எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டு பாசிப்பருப்பு ஒரு 100-150 அளவு நல்லா வறுத்து ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து நல்லா ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கலாம். அதே வானலில் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு நெய்யை ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், அதை மாதிரி முந்திரி, எள்ளு, கருப்பெள்ளு சேர்த்துருக்கேன். ஆடாடாடா செமையாக வாசனையாக இருந்துச்சுங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே வாசனை எங்கேருந்தோ வரும் அப்படின்னு நினைப்போம் தீபாவளி அப்போ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த வாசனை வந்துடுச்சு. தீபாவளியும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு வெள்ளைப்பாவு கொஞ்சமாக ஒரு 150 எடுத்து நல்லா அப்படியே காய்ச்சி ஒரு கம்பி பத அளவுக்கு எடுத்து வடிகட்டி அந்த நம்ம அரைச்சி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றி அப்படியே உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா தீபாவளிக்கு பலகாரம் ரெடி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பசங்களை ஏமாற்றி நல்லா சாப்பிடுங்கடி, இது ரொம்ப உடம்புக்கு சத்தானது, அந்த நாளையிலலாம் இப்படி தான் இந்த பொரிலங்காய் உருண்டை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆளாளுக்கு ஒன்று சாப்பிட்டாங்க. சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. கடைசியாக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு அந்த உருண்டையை அதில் நல்லா அப்படியே பெரட்டி எடுத்து வச்சோம்னா அருமையான பொரிலங்காய் உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. அதை மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு, மீன் பொரித்து மதியத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஓரியோவுக்கும் பிளாக்கிக்கும் இன்றைக்கி இந்த மீன் தாங்க சாப்பாட்டில் பெரட்டி கொடுக்க போகிறேன். காணாங்கத்தை மீன் இப்போல்லாம் ரொம்ப நல்லா கொழுப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஆனாலும் பொரிச்ச மீனோட எனக்கு குழம்பு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். ராத்திரிக்கு பார்த்திங்கன்னா ஓரியோவுக்கும் பிளாக்கிக்கும் பாலை காய்ச்சி கொடுத்துட்டேன். ஏன்னா மதியமே சாப்பாடு நிறைய சாப்பிட்டாங்க, பால் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் பிளாக்கி வாயை பார்த்திங்களா, நாக்கை பார்த்திங்களா, விளாவிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே என்னடி வேணுமாடி, சுடுது, கொஞ்சம் நேரம் கழித்து அழகாக குடிக்கணும். ஆனால் உன்னுடைய பாத்திரம்லாம் எங்கன்னே தெரியல. அதனால் உனக்கு இந்த பாத்திரத்தில், அதாவது 1 நியூஸ் பேப்பரில் தான் வச்சுருக்கேன். இதை குடிச்சிட்டு ஒழுங்காக வைக்கணும். இதை குடிச்சிட்டு என்ன தெரியுமாங்க பண்ணுறான், தூக்கிட்டு போய் கட்டில் மேலே ஏறிக்கிட்டு கடிச்சு ஓட்டையாக்கி வச்சிடறான்.